வீட்டுக்குள்ள நான் வரேனாக்கா, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கணும். ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இல்லைன்னா வீட்டை நினைத்தாலே ஒரு வார் ஜோன், போராட்டம், சண்டை நடக்கும், விரோதம் இருக்குது, பேச்சுவார்த்தை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வரீங்கனாக்கா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா, பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்குதா? வீட்டுக்குள் இல்லைன்னா வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல, வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது, கான்ஃபிளிக்ட், வார் நடக்குது, விரோதங்கள், பேச்சுவார்த்தையே இல்லை. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லேட்டா வந்து வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, நேரா வந்து பத்து தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஏன், எதுக்கு அப்படிப்பட்ட, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் ஜோனா இருக்குதா? எப்படி பாக்குறீங்க நீங்க வீட்டை? உங்க வீட்டுக்குள்ள ஒரு நரகமா, ஒரு சொர்க்கமா, ஒரு நரகமா? சோ இதை நான் நிறைய பேசி போட்டிருக்கிறேன் எங்க நம்மளுடைய சேனல்ல. ஆனா இன்னைக்கு மொத்தமா வீட்டுக்குள்ள நான் பேசணும்னு ஆசைப்படும் போது, வீட்டை குறித்து, ஃபேமிலியை குறித்து, ஒரு ஃபேமிலி லைஃபை குறித்து பேசணும்னு ஆசைப்படும் போது கண்டிப்பா நான் எலிஜிபிள்னு சொல்வேன். ஏன்னாக்கா இந்த இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே கண்டிப்பா ஒரு குடும்பத்தையும் நான் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. எத்தனாவது வெட்டிங் ஆனிவர்சரினா we are completing 33 years. 33 வருஷங்களை முடித்து 34 ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்க காலை வைக்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு 33 வருஷங்கள் குடும்பத்தோடு வாழ்றோம்னாக்கா நிறைய பேருக்கு இன்னைக்கு 33 வருஷமா அப்படின்றாங்க. சிலர் 50 வருஷம் வாழ்றாங்க, 40 வருஷம் வாழ்றவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த 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 காலத்துல கல்யாணம் பண்ணி வந்தவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். இது ஒரு சவாலா இருக்குது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு ஒரு பொறுத்து கொள்ற தன்மையே கிடையாது, டாலரன்ஸ் லெவலே கிடையாது அவங்களுக்கு. நல்லா கவனிங்க, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க. நுழைஞ்ச உனதான் தெரியும், சே நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஆளா இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்குதுனாக்கா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்ரெட் பண்றவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போற சில விஷயங்களை இந்த ஹாப்பி ஃபேமிலி தான். முதலாவது நம்மளுக்கு ஹாப்பினஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும். இட் பிகின்ஸ் அட் ஹோம். ஹாப்பினஸ் ஆல்வேஸ் இட் பிகின்ஸ் அட் ஹோம். சிலர் நினைப்பாங்க, அதாவது என் பொண்ணு வீட்டுல இல்ல அதனாலதான் எனக்கு வீட்டுக்கு போவே பிடிக்கல, என் பையன் வீட்டுல இல்ல அதனால எனக்கு வீட்டுக்கு போவே பிடிக்கல, மனைவி வீட்டுல இல்ல எனக்கு வீட்டுக்கு போவே பிடிக்கல, என் புருஷன் வீட்டுல இல்ல அதனால வீட்டுக்கு போவே பிடிக்கல. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யாருன்னா இருக்கணும், யாராவது ஒரு பீஸ் மேக்கர் இருப்பாங்க வீட்டுல. சோ இவங்க இருக்கிறதுனால சிலர் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இல்லைனாக்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது.